புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். புதுவை அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படாமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை தாமதப்படுத்தி வருகிறது. இதனை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கையினை இதுவரை அரசு நிறைவேற்றவில்லை. எனவே தங்களின் பதவி உயர்வு கோரிக்கையினை வலியுறுத்தி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசிற்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 7 கல்லூரிகள் உள்ளன. இதற்கு உரிய துணை பேராசிரியர்களை UPSC தேர்ந்தெடுத்து அனுப்புகிறது. இவர்களுக்கு ஆண்டிற்கு 2 முறை பதவி உயர்வு குறித்த கோப்புகளை தயாரித்து புதுவை அரசிற்கு அனுப்ப வேண்டியது உயர்கல்வித்துறையின் பணியாகும். இதனை கடந்த 15 ஆண்டுகளாக முறைப்படி செய்து பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இதனால் பல பேராசிரியர்கள் பதவி உயர்வு இல்லாமல் பணி ஓய்வு பெற்றுவிட்டனர். பலர் இயற்கை எய்திவிட்டனர். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பல பேராசிரியர்கள் பணி ஓய்வு பெற உள்ளனர். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், அரசு செயலாளர்களுக்கு பல முறை தாங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தும் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு இதுவரை கிடைக்கவில்லை. புதுவை அரசு கல்லூரிகளில் துணை பேராசிரியர்களாக பணியாற்றும் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களுக்கு இணை பேராசிரியர் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பாஜக இதெல்லாம் செய்யறதுக்கு தவறுறாங்கனாக்கா அவங்களுடைய மெத்தனத்தை காட்டு. இன்னைக்கு இருக்கிற செக்ரட்டரிலாம் அவங்க என்ன